ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு டிக் பாரே சேனல். ஸோ அனைத்து நண்பர்களுக்கும் மே தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, இன்னைக்கு மே தினத்தை முன்னிட்டு நம்ம சேனலில் ஒரு புதிய சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சீரிஸோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா பேச்சுலர் குக்கிங். ஸோ ஆமாங்க, பேச்சுலருக்கான குக்கிங் டிப்ஸ் மற்றும் புது வகையான டிஷ்களை வந்து குக் பண்ணி அதை வந்து உங்களுக்கு வீடியோவாக ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேச்சுலர் குக்கிங் வீடியோ எப்போல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு வீடியோஸ் வரும். கண்டிப்பாக இந்த வீடியோஸ்க்குலாம் உங்களோட ஆதரவு வந்து கிடைக்கும்னு நம்புகிறேன். ஸோ முடிஞ்சளவு உங்களை நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸையும் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் சிம்பளையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, பேச்சுலர் குக்கிங் ஸ்பெஷலில் இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் என்ன பார்த்தீங்கன்னா, முட்டை மசால் செய்வது எப்படி. ஸோ முட்டை மசால் செய்வது எப்படின்னு சொல்லித்தர போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லோரும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகலாம். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். முட்டை தொக்கு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 முட்டை எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 க்ரீன் சில்லி எடுத்துக்கோங்க. அடுத்து 2 டொமேட்டோ எடுத்து கட் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி 2 ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுங்க. அடுத்து டர்மரிக் பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம இந்த எக்கை வந்து பாயில் பண்ணணும். பாயில் பண்ணதுக்கப்புறம் பாயில் பண்ண எக்கெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் தண்ணி எடுத்து இதை வந்து லைட்டாக அப்ளை பண்ணுறோம். லைட்டாக அப்ளை பண்ணி இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், இந்த எக்கிலலாம் எடுத்து அப்ளை பண்ணுறோம். எக் உடஞ்சிடாமல் அப்ளை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே நல்லா ஃபுல்லாக அந்த மசாலா ஃபுல்லாக எல்லாமே எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகிற மாதிரி ஃபுல்லாக நல்லா ஃபுல் சைடும் நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டு இதை கொஞ்சம் நேரம் வந்து லைட்டாக அப்படியே வைங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, அடுப்பத்தை வச்சு அதில் வந்து ஆயில் ஊற்றிக்கிங்க. கேஸை சிம்மிலே வச்சுருங்க. இப்போ ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். ஆயில் கொதிச்சுட்டு கொஞ்சம் சூடாக ஊற்றி என்ன பண்ணுறோம், இந்த எக்கை வந்து உள்ளே போடுறோம். பாயில் பண்ணி கொடுக்குறோம். இது நல்லா ஃப்ரை ஆகும். இது பார்த்தீங்கன்னா இந்த மசாலாலாம் நல்லா அந்தளவுக்கு அப்படியே வந்துட்டு ப்ரௌன் கலராக வர வரைக்கும் அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரை ஆனது வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சுருக்குது. ஸோ நல்லா ஃப்ரை ஆச்சு. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதான் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பாயில் பண்ண ஆயில்லையே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கட் பண்ணி வச்ச ஆனியன், டொமேட்டோ எல்லாமே போட்டுருங்க. நல்லா ஆனியன் வந்து ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. தக்காளி
தார் எல்லாமே போகிற மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, நானும் ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இதில் கொஞ்சம் டர்மரிக் பவுடர் போடுறோம். கொஞ்சமாக போட்டால் போதும். அடுத்து சில்லி பவுடர் கொஞ்சம் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது உப்பெல்லாம். இப்போ லாஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஐட்டத்துக்கு உள்ளார போடுறோம். இதில் போட்டு ஒரு நல்லா ஒரு சின்ன வச்சுருக்கீங்க. ஒரு 2 மினிட்ஸ் கொடுத்து வச்சோம்னா சுவையான முட்டைத்தொக்கு வந்து ரெடி ஆகிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். என்னங்க, இந்த முட்டைத்தொக்கு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வர பெல்ஸ் மூலம் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் டெக் பாரதி சதீஷ்.